அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் திருக்குறள் அதனுடைய பெருமை பற்றி சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமை நேயர்களே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று நம் கவிஞர் பெருமையாக பேசுவார். இப்போது மதம், இனம், மொழி இவைகளை கடந்து திருக்குறள், திருவள்ளுவர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார். திருக்குறள் காலத்தால் அழியாத புது புது கருத்துக்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு தந்து கொண்டே இருப்பதனால் திருவள்ளுவரும் திருக்குறளும் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதனால தான் பாரதி அப்படி சொன்னான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று சொன்னான். உலகம் முழுவதும் இன்றைக்கு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்களால் இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது என்பது உண்மையான ஒரு கருத்து ஆகும். அருமை நேயர்களே, தமிழ் மொழி ஒரு சிறந்த மொழி. முற்காலத்தில் தமிழை ஆளுகின்ற மன்னர்கள் வளர்ப்பதில் மிகவும் முயற்சி செய்தார்கள், வளர்த்தார்கள். புலவர் பெருமக்கள் வளர்த்தார்கள். சாதாரண எளிய மக்களும் தமிழ் மொழியை அதிகமாக விரும்பினார்கள். அதனால் தமிழ் மொழி நல்ல கருத்துக்களை உடைய இலக்கியங்களாக உருவாகி வெளிவந்தன. தமிழ் வளர்ப்பதற்கு முதல், இடை, கடை ஆகிய சங்கங்கள் இருந்து தமிழை வளர்த்ததாக நம்முடைய வரலாற்று பூர்வமாக நாம் அறிந்து பெருமை கொள்கிறோம். இப்போது இந்த கடை சங்கம் இருக்கு இல்லையா, கடை சங்கத்தில் தமிழ் கடை சங்கம் மதுரை 49 புலவர்கள் இருந்தாங்க. இந்த 49 புலவரில் ஒருத்தர் சீத்தலை சாத்தனார். இப்போது சீத்தலை சாத்தனாருடைய வரலாற்றுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்போ இவருக்கு ஏன் சீத்தலை சாத்தனார்னு பேர் வச்சாங்க? சீத்தலை, சீழ் வடியக்கூடிய தலையை உடையவர் தான் சீத்தலை சாத்தனார். அவர் மண்டையில் எப்போ பார்த்தாலும் சீல் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கையில் ஒரு புண்ணு இருந்தால் சீல் வடிது இல்லை, பார்க்குறவன் அருவருப்படுவான். சீல் வடிகிற கையால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான், அது சகஜம். ஆமாம், சீத்தலை சாத்தனாருடைய தலையில் சீல் வடிதுன்னா என்ன காரணம்? சீல் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, இவர் கடை சங்கத்தினுடைய ஒரு புலவராக 49 பேரில் இவர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த காலத்தில் ஏகப்பட்ட சின்ன சின்ன புலவர்கள் எல்லாம் சின்ன சின்ன நூல்களை படைத்து புலவர்கள்கிட்ட கொடுப்பாங்க. புலவர்கள் அதை படித்து பார்ப்பாங்க. சில புலவர்கள் எழுதிய புலவர்களை அந்த படைத்த புதிய இலக்கியங்களை படிக்க சொல்லி கேட்பார்கள். அப்படி கேட்டு அது அந்த புலவர் பெருமக்களால், கடை சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களால் அந்த புதிய இலக்கியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே தான் அந்த புத்தகங்கள், அந்த நூல்கள் வெளியிட முடியும். அப்படி அந்த பொறுப்பு சீத்தலை சாத்தனாருக்கு இருந்தது. சின்ன சின்ன புலவர்கள் படைக்கக்கூடிய இலக்கியங்களினுடைய படைப்புகளை எடுத்து கொண்டு வந்து சீத்தலை சாத்தனாரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர் முன்னாடி முதல்ல அதை படித்து காட்டுவாங்க. அவர் அது நல்லா இருந்ததுன்னா அந்த நூலை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுப்பார். அந்த நூல் அவருக்கு பிடிக்கலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போ எல்லா நூல்களையும் அவர் படிக்க முடியாதுங்கிறதுனால அந்த படைச்சிட்டு வரக்கூடிய அந்த புலவர்கிட்ட கொடுத்தே நீங்கள் படிங்க அப்படிம்பார். இப்படி படித்து கேட்கும் பொழுது அதில் ஏகப்பட்ட தப்புகள், தவறுகள் இருக்கும். இந்த தவறுகள் இருந்தால் இந்த சீத்தலை சாத்தனார் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த எழுதின புலவரை கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குப்பான்னு சொல்லி திட்டலாம், இன்னும் திருத்தித்தான்னு சொல்லலாம். இந்த ரெண்டையும் செய்ய மாட்டாராம் அவர். தப்பு இருக்குன்னா எதிரில் இருக்கக்கூடிய அந்த சிறிய புலவர்களை திட்டினால் அவர்கள் மனம் நோகுமே என கருதி சீத்தலை சாத்தனார் தான் கையில் வச்சுருக்கக்கூடிய எழுத்தாணி இருக்கு பற்றியலா, அதை எடுத்த தாமண்டையில் குத்திக்கிடுவாராம். இப்படிப்பட்ட இந்த நூல்களை எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கிறதே என்ற கோபத்தில் தன்னைத்தானே குத்தி கொள்வதனால் அவர் தலையெல்லாம் புண்ணாயிரும். ஒரு நாளைக்கு 2 வகையான நூல்கள், 4 வகையான நூல்களை படிக்கிறபோது ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு 10 ட்ரிப்பு குத்துறாரு மண்டையில் எழுத்தாணியை வச்சு. அது புண்ணாகி அது சீழ் பிடிச்சி வடிஞ்சிட்டே இருக்கனால அவர் மண்டை சீத்தலை சாத்தனார், சீத்தலையுடைய சாத்தனார்னு அவருக்கு பேராகி போச்சு. அப்போ அவர் என்ன துன்பெல்லாம் வருது? ஒன்று சீழ் வடியக்கூடிய மண்டை, அதனால் இருக்கக்கூடிய மண்டையில் உள்ள வேதனை. 3வது இப்படி புண்ணா மண்டை இருக்கனால இருக்கக்கூடிய மன உளைச்சல். 3 வகையான துன்பத்தை சீத்தலை சாத்தனார் இந்த புதிய படைப்புகளை கொண்டு வரக்கூடிய புலவர்களுடைய படைப்புகளை கேட்டதனால், தன்னைத்தானே நோகடித்து கொண்டதனால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்போது இதே காலகட்டத்தில்
திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அரங்கேற்றத்துக்கு வருது, படிக்கிறதுக்கு. சித்திரை சாதனத்தை படித்து காட்டணும். பல புலவர்கள் இதை கேட்பாங்க. கேட்டுட்டு அதனுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தால் தான் இவங்க ஒப்புதல் வழங்கணும். இப்போ திருக்குறள் 1330 குறளும் உங்களுக்கு படித்து காட்டப்படுகிறது. பல நாட்கள் அந்த அரங்கத்தில் நடக்கு. இப்போ வேறு எந்த நூல்களையும் இவங்க ஆராய்ச்சிக்கு எடுக்கலை. ஒன்லி திருக்குறளை மட்டுமே இந்த கடைச்சங்கம் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கிறது. பல நாட்கள் இந்த திருக்குறளை படித்து காட்ட அதை சித்திரை சாத்தனார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ அவர் அந்த இடத்துல அந்த திருக்குறளில் எங்கேயுமே ஒரு பொருள் குறையோ இலக்கண குறையோ சுவை குறையோ அதனுடைய தன்மையினுடைய குறையோ எதையுமே இவரால் கண்டுபிடிக்க முடியலை. சித்திரை சாத்தனார் திருக்குறளில் இருந்து எந்த குறைகளையும் கண்டுபிடிக்காததால் எழுத்தாணியை வச்சு தான் மண்டையில் குத்தக்கூடிய வாய்ப்பே இவருக்கு கிடைக்காம போச்சு. பல நாட்கள் இப்படி குத்தாமலே இருந்ததுனால, திருக்குறளை கேட்டு அது நிறைவு பெறுற வரைக்கும் பல நாட்கள் குத்தாமலே இருந்ததனால் இவருடைய புண்ணு அரிப்போச்சு. இப்போ சீழ் வடியலை, தலைவலி வரல, மன உளைச்சலும் இல்லை. அப்போ பாருங்கள், திருக்குறளில் தன்னுடைய கவனம் முழுவதையும் செலுத்தியதனால் பெருமைக்குரிய சித்திரை சாத்தனாருடைய நிலைமை மாறிவிட்டது. 3 வகையான நோய்களிலிருந்து அவர் விடுபட்டார். எனவே அருமை நேயர்களே, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் திருக்குறள். சொல்லப்போனால் உலக மக்களுக்கு அது ஒரு சட்ட நூல் போல் இருக்கிறது. அதனுடைய அதிகாரங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறள்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை தருகிறது. எவ்வளவுதான் காலங்கள் மாறி 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 போனாலும் அந்த காலத்திற்கு ஏற்ப அதனுடைய பொருட்களும் மனித வாழ்க்கைக்கு ஒத்து வருவதாகவே இருக்கிறது. எனவே இளவயது முதல் திருவள்ளுவனுடைய குறளை குழந்தைகளும் பெரியவர்களும் கற்க வேண்டும். கற்பதோடு வள்ளுவன் சொன்னதைப் போல கசடர் கற்க வேண்டும். கற்றபின் அதிலுள்ள பொருட்களின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.